அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் பார்த்திங்க அப்படின்னா, மணப்பாறையிலிருந்து திண்டுக்கல் செல்லும் நெடுஞ்சாலையில் அய்யலூர் என்கின்ற இடத்துல வண்டிகருப்பண்ணசாமி அருள்பாவித்து கொண்டிருக்கிறார். அவரது பெயரை சொன்னால் பயமும் பக்தியும் கலந்த ஒருவித உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட வண்டிகருப்பண்ணசாமியின் பூஜை வழிமுறைகளை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமி வணக்கம் சாமி. இது திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் கிராமம் ஸ்ரீ வண்டிகருப்பண்ண சுவாமி கோயில். இது 4 தலைமுறையாக இருக்குது. இங்கே பிரிட்டிஷ்கார காலத்திலேருந்து வண்டிகருப்பசாமின்னு பேர் போனது. ட்ரெயினை மறிச்சதுனால வெள்ளைக்காரர் எடுத்து வண்டிகருப்பசாமின்னு பேர் சூட்டினது. அன்னையில் இருந்து இன்ன வரைக்கும் மத்திய சர்க்கார் வருஷம் ஒரு தடவை கிடா வெட்டி அன்னதானம் போட்டு இன்ஜினுக்கு பூஜை பண்ணி நடத்தி கொடுக்குது பூஜாரிக. அதாவது 360 நாள் இங்கே கிடா வெட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பாக்கியம், நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா இங்கே ஒரு தொட்டில் கட்டி ஒரு பூஜையை பண்ணி மடிப்பிச்சை ஏந்தினால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடனே குழந்தைக்கு இங்கே காது குத்தி மொட்டை அடித்து 10 பேர்த்துக்கு அன்னதானம் போடுவாங்க. இதுதான் சிறப்பு. மற்ற விஷயம் என்னென்னா, சரக்கு தண்ணி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இங்கே கயிறு கட்டுவாங்க. கயிறு கட்டி போய் தண்ணி அடித்தாங்கன்னா ரத்த வாந்தி வந்துடும். அதனால கயிறு கட்டினா தண்ணி அடிக்க மாட்டாங்க. இந்த கோயிலோட ஐதீகம் 4 தலைமுறையாக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதமெல்லாம் விசேஷமாக இருக்கும். தண்ணி போட்டு இங்கே சிலம்பல் பண்ணுற ஆளுகளுக்கு இந்த வாக்கு அவங்களுக்கு பலிக்காது, நிறைவேறாது சொல்ல வாரியா. அதிலேருந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. வண்டி வாகனம் எது வாங்கினாலும் புது வண்டி வாங்கினா இங்கே பூஜை பண்ணி நாங்கள் பூஜாரியை காருக்கு பூஜை பண்ணி எலுமிச்சம்பழம் வச்சு சூடம் காமிச்சு தட்டு காமிச்சு வண்டியை அமுச்சு விட்டால் எந்த அசம்பாவம் நடக்காது. அது மாதிரி ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை எனக்கு தீர்த்து கொடு, உனக்கு ஒரு கிடாயை வெட்டி 100 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்தோம்னு கிடாயை கொண்டு வெட்டிடுவாங்க. உனக்கு ஒரு மணி அடித்து பூஜை மணி வச்சிடுறேன்பாங்க. சொன்னது நிறைவேச்சுன்னு பூஜை மணி அடித்து விடுவாங்க. அதனால் 4 தலைமுறை அது நடந்துகிட்டு இருக்குது பிரிட்டிஷ்கார காலத்துலேருந்து. சக்தி உள்ள சாமி. சில பேர் சரக்கு சாப்பிட்டு தண்ணி அடித்து என்ன செய்யும்னு கருப்பசாமிகிட்ட வந்த ஆளுகள்லாம் சில தண்டனை அனுபவித்து இன்றைக்கி குடிக்க சாப்பாடு கூட சாப்பிட இல்லாமல் தெருவு விளையாடுறாங்க. அந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டு கோயிலுக்கள் அலோட்டை எந்த வம்பு ஒதுங்க இந்த கருப்பைய வாசல் இழுக்க மாட்டேன். அப்படி பிரச்சனை பண்ணாங்கன்னா 3 மாதத்துக்கு அவருக்கு தண்டனை கொடுத்து கூட்டி இங்கே மன்னிப்பு கேட்டு போயிடுறாங்க. அது மாதிரி இங்கே சீரும் சிறப்பும் வண்டி ஒரு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், அதனால் எனக்கு இந்த கருப்பை எனக்கு கேட்டு கொடுக்கட்டும்னு ஒரு முறையிட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை அவர் வேண்டி குச்சிட்டு போனாங்கன்னா அதை சொன்னதை பிடிச்சி கொண்டு அந்த பணம் வந்துடும். அதனால் ஒரு கடாயை வெட்டி இங்கே ஏதோ ஆக்கி சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத போட்டு போவாங்க. ஆடி மாதம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். 24 மணி நேரம் பூஜை நடந்துகிட்டு இருக்கும். நைட் பகல் கிராம கோயில். இது அறநிலைத்துறை கட்டுப்பட்ட கோயில். நாங்கள் 4 தலைமுறையாக இதுக்கு தொண்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சம்பளம்லாம் நாங்கள் வாங்குறதில்ல, அவருக்கு தொண்டு ஊழியம் பண்ணால் போதுமிட்டுருக்கோம். இதுதான் காலகாலமாக அது ஐதீகம் வந்துக்கிட்டு இருக்குது. சொன்ன வாக்கு பலிக்கும். வெளியூர்கள்லேருந்து இப்போ சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் ஒரு பூஜையை போட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் போனாலும் எனக்கு நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது. இது மாதிரி இந்த சீரும் சிறப்பும் எனக்கு இந்த வண்டிகருப்பு எனக்கு ஆசீர்வாதம். திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்குன்னா திண்டுக்கல் நெடுஞ்சாலை, சென்னை 2 சாலையில் காரு வண்டி வாகனம் எது நின்னாலும் நின்று காணிக்கை போட்டு வண்டிக்கு தீவாரதனை காட்டி எலுமிச்சம்பழம் வச்சு நாங்கள் வண்டியை பூசாரியை அனுப்பிச்சி விடுவோம். அதனால் எந்த அசமும் நடக்காது. சென்னை போகிற வண்டி இங்கே ராமேஸ்வரம் போகிற வண்டி எல்லாமே இதில் தான் போகும். அதே மாதிரி ட்ரெயின்லேருந்து காணிக்கையெல்லாம் தூக்கி போட்டு போவாங்க. நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்பாங்க. அதாவது ஒருத்தர் நினைச்சி கெடுக்கணும்னு நினச்சிட்டு இங்கே முறையிட்டு அழுதுட்டு போவாங்க. கொண்ட பிள்ளை குட்டி குடும்பம் எதா இருந்தாலும் இங்கே குறைகள் தீர்த்து கொடுங்க அந்த வண்டிகருப்பு. அதனால் வண்டிகருப்பு சாமின்னு பேரும் போய் இன்னும் போகும்போது ஆடி மாதம் வாங்க எல்லா பக்தர்களுக்கும் வண்டிகருப்பு அருள் வாக்கு புரிப்பார். ஆடி அமாவாசை நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கும். ஸ்பெஷல் பூசை நடக்கும். எல்லாம் பக்தர்கள்லாம் வண்டிகருப்பு அருள் வாக்கு பண்ணிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.